If you don't risk anything, you risk even more. வாழ்க்கையிலேயே பெரிய ரிஸ்க் எது தெரியுமா? எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் இருக்கிறது தான். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸுக்கான குட்டி 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 வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் செட் த பால் ரோலிங். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இங்கே இருக்கேன். இது எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹியர். ஐ எம் ஹியர். நான் இங்கே தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருக்கேன். நல்லா கவனிங்க, இங்கே தான். ஒரு எம்ஃபசிஸ், ஒரு அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறோம். இது எப்படி சொல்றது? ஐ எம் ரைட் ஹியர். ஐ எம் ரைட் ஹியர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அவ சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஃபோனை கட் பண்ணிட்டா. எப்படி சொல்றது? ஷீ ஹங் அப் ஆன் மீ. ஷீ ஹங் அப் ஆன் மீ. தயவு செஞ்சு லைன்லேயே இருங்க. ஃபோன் பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, தயவு செஞ்சு லைன்லேயே இருங்க. எப்படி சொல்றது? ரொம்ப சிம்பிளா, ப்ளீஸ் ஹோல்டு. ப்ளீஸ் ஹோல்டு. யாரு கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி கேட்கறது? மே ஐ நோ ஹூ இஸ் காலிங். மே ஐ நோ ஹூ இஸ் காலிங். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். என்னோட ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. மை ஃபோன் இஸ் டெட். மை ஃபோன் இஸ் டெட். என்னோட ஃபோனில் சார்ஜ் தீந்து போயிடுச்சு. மை ஃபோன் ஹேஸ் ரன் அவுட் ஆஃப் சார்ஜ். மை ஃபோன் ஹேஸ் ரன் அவுட் ஆஃப் சார்ஜ். என்னோட ஃபோனில் சார்ஜ் தீரப்போகுது. எப்படி சொல்றது? மை ஃபோன் இஸ் about to die. My phone is about to die. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இது எப்படி சொல்லலாம்? ரெண்டு விதமா சொல்லலாம். எப்படி? I got sick. I got sick. அல்லது I got ill. I got ill. சரி, சிக்குனாலும் உடம்பு சரியில்லை, இல்லுனாலும் உடம்பு சரியில்லை. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லேசா உடம்பு சரியில்லை அப்படின்னா சிக்குன்னு சொல்லிக்கலாம். இதுவே ஒரு மேஜர் இல்னஸை பற்றி பேசும்போது இல்லுங்கிற வேர்டை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு மனசு சரியில்லை, நான் கொஞ்சம் மனச்சோர்வாக இருக்கேன். எப்படி சொல்றது? I'm a bit down. I'm a bit down. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நான் குண்டாயிட்டே இருக்கேன். நான் கொழுத்துக்கிட்டே இருக்கேன். என்னோட உடம்பு ஊதிக்கிட்டே இருக்கு. எப்படி சொல்றது? ஐ எம் கெட்டிங் ஃபேட். ஐ எம் கெட்டிங் ஃபேட். என்னோட உடம்பு இழைச்சிக்கிட்டே இருக்கு. நான் மெலிஞ்சு போயிட்டே இருக்கேன். ஐ எம் கெட்டிங் தின். ஐ எம் கெட்டிங் தின். நான் கொஞ்சம் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி என்னோட எடையை குறைக்க போறேன். ஐ எம் கோயிங் டு ஒர்க் சம் வெயிட் ஆஃப். I am going to work some weight off. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எனக்கு தலை சுத்துது. எனக்கு மயக்கமா இருக்கு. இது எப்படி எப்படிலாம் சொல்லலாம்? மூன்று விதமா சொல்லலாம். நம்பர் 1, I feel giddy. I feel giddy. Number 2, I feel dizzy. I feel dizzy. And finally, number 3, I feel light-headed. I feel light-headed. இந்த மூணு எக்ஸ்பிரஷனுக்குமே என்ன அர்த்தம்? எனக்கு மயக்கமா இருக்கு அல்லது எனக்கு தலை சுத்துதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எனக்கு நாக்கு வறண்டு போயிருக்கு அல்லது எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. என்னோட நாக்கு வறண்டு போயிருக்கு. எப்படி சொல்லலாம்? I am parched. I am parched. நான் பசியோட இருக்கேன். எப்படி சொல்லுவோம்? நமக்கே தெரியும். ஐ எம் ஹங்கிரின்னு. எனக்கு கொள்ள பசி. எனக்கு கொள்ள பசி. எப்படி சொல்றது? ஐ எம் ஃபேமிஷ்டு. ஐ எம் ஃபேமிஷ்டு. நான் ரொம்ப 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 களைப்பா இருக்கேன். எப்படி சொல்லலாம்? ஐ எம் போன் டயர்டு. ஐ எம் போன் டயர்டு. தேங்காய உரி. எப்படி சொல்லலாம்?
dehusk the coconut. Dehusk the coconut. தேங்காயை உட. Crack the coconut. Crack the coconut. தேங்காயை திருகு. Grate the coconut. Grate the coconut. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அலாம் அடிக்கல. மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்காக மொபைல் வந்து அலாம் செட் பண்றோம். அலாம் அடிச்சிருக்கும் தான், இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? அலாம் அடிக்கல. எப்படி சொல்றது? The alarm didn't go off. The alarm didn't go off. அலாம் 5 மணிக்கு அடிச்சது. எப்படி சொல்றது? The alarm went off at 5. The alarm went off at 5. இதே கொஸ்டினா கேட்போம். அலாம் அடிச்சுதா? Did the alarm go off? Did the alarm go off? Next பார்க்கலாம். கொசு அடி. Swat the mosquito. Swat the mosquito. நாயை துரத்தி விடு. Chase away the dog. Chase away the dog. Next பார்க்க போறோம். அவர் அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கமுடையவர். எப்படி சொல்றது? He is an early riser. He is an early riser. அவரு இரவு நீண்ட நேரம் கழிச்சு தான் படுக்கைக்கே போவாரு. இரவு நேரம் தான் அவரு சுறுசுறுப்பா இருப்பாரு. இரவு நேரத்தில் தான் அவர் எல்லா வேலையும் செய்வாரு. ஸோ இந்த ஏர்லி ரைசருக்கு ஆப்போசிட். எப்படி சொல்றது? He is a night owl. He is a night owl. இந்த நைட் அவுல்லாம் யாருங்க? இரவு ரொம்ப தாமதமாக தான் படுக்கைக்கு போவாங்க. இரவு நேரம் தான் பயங்கர விழிப்பாகவும் ஆக்டிவாகவும் இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுண்டு நைட் சமயத்தில் தான் செய்வாங்க. சரி, 2 நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். நம்பர் 1, ஷார்ட் ஸ்லீப்பர். யூஸ்வலாக நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாவது நம்ம வந்து தூங்கணும். இந்த 6 மணி நேரத்துக்கும் கம்மியாக மிகவும் குறைந்த நேரம் தூங்குறவங்கள நம்ம இங்கிலீஷில் ஷார்ட் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு வேர்டு என்ன? லைட் ஸ்லீப்பர். இவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட டப்புன்னு முழிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில்? லைட் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் தனிமையை உணர்றேன். எனக்கு தனிமையாக இருக்கிறதா நான் உணர்றேன். ஐ ஃபீல் லோன்லி. ஐ ஃபீல் லோன்லி. எனக்கு குற்ற உணர்வாக இருக்கு. எனக்கு உறுத்தலாக இருக்கு. ஐ ஃபீல் கில்ட்டி. ஐ ஃபீல் கில்ட்டி. எனக்கு சோர்வாக இருக்கு. ஐ ஃபீல் டிப்ரெஸ்டு. ஐ ஃபீல் டிப்ரெஸ்டு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப தாமதமாக வந்துட்டீங்க. நீங்கள் ரொம்ப தாமதமாக வந்துட்டீங்க. எப்படி சொல்கிறது? யூ ஆர் கம் டூ லேட். யூ ஆர் கம் டூ லேட். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. யூ ஆர் கம் டூ இயர்லி. யூ ஆர் கம் டூ இயர்லி. ஓகே, நம்ம இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வேர்டு கற்றுக்கலாம். ஏர்லி பேர்டு. ஏர்லி பேர்டு. ஹூ இஸ் அன் ஏர்லி பேர்டு? அதிகாலையிலேயே சீக்கிரம் படுக்கை விட்டு எழுந்துக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஏர்லி பேர்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாரையும் விட முந்திட்டு வந்து நிற்பாங்க. அவங்க தான் முதல்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களையும் நம்ம என்ன சொல்லலாம்? ஏர்லி பேர்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அது உண்மையாக இருக்கலாம். இட் மே பி ட்ரூ. இட் மே பி ட்ரூ. அது உண்மையா இருக்கணும். இட் மஸ்ட் பி ட்ரூ. இட் மஸ்ட் பி ட்ரூ. அது உண்மையா இருக்க முடியாது. இட் கான் பி ட்ரூ. இட் கான் பி ட்ரூ. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். எப்படி சொல்றது? ஐ எம் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டு. ஐ எம் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டு. அவரு இன்னும் குழம்பி போயிருக்காரு. He is still confused. He is still confused. குழப்பாத. Don't confuse. Don't confuse. குழப்பிக்காத. Don't get confused. Don't get confused. Dear viewers, English for beginners
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.